டேட்டிங் ஆப் பத்தின ஒரு சில முக்கியமான தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது லைஃப் பார்ட்னரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டேட்டிங் ஆப்ஸ் மூலமா அவங்களுடைய ஐடல் லைஃப் பார்ட்னரை தேடுறாங்க. ஒரு 30% வந்து இந்த ஒரு டேட்டிங் ஆப் மூலமா தேடுற லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஜென்யூனாவே இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். பட் இதோட ஒரு டார்க் சைட், அதாவது ஆபத்தான சில விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி பெண்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் பதிவு பண்றேன். டேட்டிங் ஆப்குள்ள நீங்க வந்து போகும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஆண்கள் தான் பழக்கத்துல வருவாங்க. ஸோ அதனால அவங்களோட அறிமுகம் பண்ணும் போதோ இல்லை அவங்களோட மெசேஜ் பண்ணும் போதோ ரொம்பவுமே கேர்ஃபுல்லா உங்களுடைய டீடைல்ஸை பத்தி அதிகமா பகிராம முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய நம்பரை வாங்கிட்டு ஒரு விதத்துல நேரா போய் மீட் பண்றது முதல்ல பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் மெசேஜ் பண்ணிட்டு நீங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணிட்டு பேசிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி ஏற்பட்டதுன்னா மட்டும் நீங்க நேர்ல மீட் பண்றதுக்கு இனிஷியேட் பண்ணுங்க. இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எதற்காக அந்த ஆண் உங்ககிட்ட பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரியா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பெண்கள் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு ஆணை சரியா அவங்களுடைய நடவடிக்கைகளை கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதனால பெண்கள் எந்த விதத்திலையும் அவசரப்படாம நீங்க பொறுமையா அந்த ஆண் எப்படிப்பட்டவர், அவர் எங்க வேலை பார்க்கிறார், அவர் எந்த ஊர்ல இருந்து இருக்கிறார், அவருடைய பெற்றோர், அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத நீங்களே தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டேட்டிங் ஆப்ஸ்ல இருந்து நீங்க அவரை மீட் பண்றதுக்கு ஒரு முயற்சியை நீங்க எடுக்கலாம். மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு லைஃப் பார்ட்னரை தேடுறீங்க, ஒரு காதலன் வேணும் இல்ல கல்யாணம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது அவசரமே படாம எந்த ஆணை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த ஆணுடைய முக்கியமான குணாதிசயங்களை தயவு செஞ்சு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய சைபர் கிரைம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் திருமணத்துக்கு அவங்க திருமணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தின ஆண்கள் தான் நிறைய கேசஸ் வந்து சைபர் செல்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமா இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இமோஷனல் ரிலேட்டட் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி ப்ராமிஸ் கொடுத்துட்டு சீட் பண்ற நிறைய ஆண்கள் இதுல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டிவோர்ஸ் ஆன லேடிஸ், அதாவது 35ல இருந்து 45 வயசுக்குள்ள லேடிஸ் தனியா அவங்களுக்கு ஒரு ஆண் துணை வேணும்னு நினைக்கிறவங்க அதிகப்படியா இந்த மாதிரி ஒரு டிராப்ல போய் விழுந்து ஒரு தவறான ஆணை தேர்ந்தெடுத்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீட்டிங் ஆன கேசஸும் அதிகமா சைபர் செல்ல கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ பெண்களே, நீங்க டேட்டிங் ஆப்குள்ள வந்து ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறீங்க, உங்க வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா ரொம்பவும் ஜாக்கிரதையா ரொம்பவும் பொறுமையா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவு. நன்றி, வணக்கம்.